என்னோட விசா வரதுக்குள்ளேயே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் மெயில் வந்துச்சு காலேஜ்ல இருந்து. ஜான்வரில இருந்த ப்ரோக்ராமை எனக்கு செப்டம்பர் பண்ணிட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன், குளோபல் பிசினஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்பாவுமே பிசினஸ் ரிலேட்டடான ஃபேமிலி. ஸோ அதனால அது விசாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்போ நான் இங்கே பண்ணதுமே வந்து நான் ஆல்ரெடி காலேஜஸ்ல படிச்சதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக நான் படிச்சதெல்லாம் இங்கே பெருசா சொல்லி தராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா போக போக வந்து வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்மளோட நரேஷ் கனடால இருந்து இணைஞ்சிருக்காரு. எங்கடா வந்து கனடால எந்த ஊரு தமிழ்நாடுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சென்னை தான். நரேஷ் சென்னை பையன் தான். ஆக்சுவலா இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஆக்சுவலா சென்னையில பிகாம் முடிச்சிருக்காரு. தென் நிறைய விஷயம் பத்தி நரேஷ் சொல்லலாம். சின்ன சின்ன ரோல்லாம் வந்து சினி ஃபீல்ட்லயும் ஒரு ஸ்டண்ட்லாம் விட்டுருக்காரு. நிறைய எம்சி பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப் ரியலா என்ஜாய் பண்ணியிருக்காரு. நான் நரேஷை பத்தி நிறைய சொல்றதோட நரேஷே, கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஒரு சின்ன பிரீஃப் உங்களை பத்தி சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அவர் பாட்காஸ்ட் டு ஆக்சுவலா. தேங்க்யூ சார். நானுமே உங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் போடுறீங்க. நானுமே மற்ற கண்ட்ரீஸ்ல என்ன நடக்குது அப்படின்றது உங்க வீடியோஸ் மூலியமா தான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கறது மூலியமா ஓகே இங்க அப்படிதான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நிறைய இந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் ஸோ என்னோட பேர் நரேஷ்குமார் தேவராஜன். அண்ட் நான் வந்து 2016 வந்து என்னோட பேச்சுலர் ஸ்டார்ட் பண்ணேன். 19 முடிச்சேன். ஸோ முடிக்கும் போதுமே வந்து எனக்கு கல்ச்சுரல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப எனக்கு பிடிச்ச அப்படின்னால ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து ஈவெண்ட் ஆர்கனைசிங் அந்த மைக்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் எம்சி பண்ணலாம், நடுவில் ஒரு சடனா என் ஃப்ரெண்ட் பண்ண முடியல, அந்த இடத்துல யாராவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது நீ சும்மா ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அது அப்படியே ஓகே. எனக்குமே காலேஜ் ஃபுல்லாவே நான் எம்சி தான் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஓகே ரியல் ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் எம்சி ஃபுல் டைம் எம்சி பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் லாக்டவுன்னால அது அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய பேங்க்ல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணிட்டு எனக்கு லைஃப் ஒரே மாதிரி போகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே அண்ட் 2022 ஓகே நம்ம வந்து அட்லீஸ்ட் அப்ராட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏஜ் எனக்கு அப்போ 23 இருந்தது. ஓகே இந்த வயசுல ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்னும் கொஞ்சம் போச்சு அப்படின்னா ரிஸ்க் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால என்னோட சேவிங்ஸ் மூலமா லோன், அதான் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, லோன் இல்ல சேவிங்ஸ்ல போலாமான்னு. அண்ட் லோன்ல போறோம் அப்படின்னா வந்து அது எனக்கு கொஞ்சம் என் வீட்லயுமே பெருசா உடன்பாடு இல்லை அவங்களுக்கு. அது நானுமே வந்து ஓகே சேவிங்ஸ் இருக்கு, ஸோ இப்போதைக்கு அதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் மூலியமா தான் நான் 1 இயர் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணேன். அண்ட் 2023 ஜான்ல இங்கே வந்துட்டு டிமின்ஸ் நார்த்தன் அன்டாரியோ டொரண்டோல இருந்து 700 கிலோமீட்டர்ஸ் நார்த்ல இருக்கு. அண்ட் காலேஜ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் பெரிய விஷயம் அதான் காலேஜ் படிச்சு முடிச்சேன், செகண்ட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணேன். அண்ட் அட் தி எண்ட் வந்து எனக்கு அதை அப்ளை பண்ண வேணாம், நம்ம 1 இயரே போயிடலாம் அப்படின்னு சொல்லி 1 இயர் ஒர்க் பர்மிட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒரு அகெயின் நான் என்ன ஒர்க் சென்னையில பண்ணணும், ஸோ அதே ரிலேட்டட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாவே வந்து இங்கே ஒரு பெரிய பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சார். சூப்பர். நரேஷ் வந்து ரீல் பண்ற மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே இதுல கூட்டிட்டாரு. நம்ம யூடியூப் ஸ்டோரியா போவோம் ஆக்சுவலா. சூப்பர் நரேஷ். வந்து சொன்னீங்க உங்களோட அண்டர் கிராஜுவேட் வந்து 2019 முடிச்சீங்க அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் வந்து கனடா வந்தது ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சுதான் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ அந்த 3 இயர்ஸ்ல ஒரு ஷார்ட்டா என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஆக்சுவலா? ஸோ அதான் சொன்ன மாதிரி நான் காலேஜ் முடிச்சோடனே எனக்கு வந்து ஜாப் எதுலையுமே பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து ரோட் ட்ராக்ட் அண்ட் காலேஜ் செக்ரட்டரி அப்படின்றதுனால ஈவெண்ட்ஸ் ஃபுல்லாவே பண்ணிட்டு எனக்கு லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்காங்க, ஃபுல் டைமா எம்சி பண்றவங்கலாம் பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட கோச்சுன்னு சொல்ல முடியாது, எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒருத்தர் வந்து அவருமே ஃபுல் டைமா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்த்தா நான் ஆரம்பிச்சேன். ஓகே நம்மளுமே அதை ஃபுல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. அப்புறமா ஒரு சென்னையில ஒரு பெரிய டீம் இருக்கு, எம்சி டீம்னு இருக்கு. ஸோ அவங்க தான் அரௌண்ட் 80% ஆஃப் ஈவெண்ட் அவங்க தான் பண்ணுவாங்க. லக்கிலி அவங்க டீம் எப்படியோ ஜாயின் பண்ணிட்டேன். பட் உள்ள ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அரௌண்ட் 150+ எம்சிஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ ஒரு போஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப்ல போட்டாலுமே அதுக்கு அரௌண்ட் ஒரு 30 மெசேஜ் டக்குன்னு இன்ட்ரெஸ்டட்னு வரும். ஸோ எல்லா ப்ரொஃபைலும் கிளைண்ட்டுக்கு போகும். கிளைண்ட் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் மேல இருக்கவங்க மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு நான் நல்லா ஏதாவது சப்போர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா காட்டணுன்றதுக்காக அவங்க என்ன ஈவென்ட் கொடுத்தாலும் சப்போர்ட்டுக்காக சும்மா வாலண்டியரா கூட போவேன், போய் அவங்களுக்கு கூட பண்ணுவேன். ஸோ அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. பர் டேக்கு எனக்கு 1000 rupees பே பண்ணுவாங்க. ஸோ மந்த்லி ஒரு 4 ஈவெண்ட்ஸ் வரும் அப்படின்னாலுமே எனக்கு ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தது. அண்ட் வீட்லயும் நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து சினி இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ண போறேன், ஈவெண்ட் இந்த மாதிரி பண்ண போறேன்
அண்ட் எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே 6 மாசம் தானே பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஃபுல்லா ட்ரை ஓகே. பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்டார்டிங்ல அந்த 4 மந்த்ஸ் எனக்கு பெருசா எதுவுமே நடக்கல. அண்ட் கொஞ்சம் எண்ட் வர வர கொஞ்சம் ஈவென்ட்ஸ் ரெகுலரா கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் நியூ இயர்க்குமே ஒரு பெரிய ஈவென்ட் கிடைச்சது. அண்ட் பெரிய ஸ்டார்ஸ்லாம் மீட் பண்ண வேற அந்த ஈவென்ட்ல தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேல போகும்னு நினைக்கும் போது தான் சடனா லாக்டவுன் வந்துச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ம். வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஒரு 4 மந்த்ஸ்க்கு நான் என்ன பண்றேன்னு எனக்குமே தெரியல. அப்படியே ஒரு மாரி எப்படி டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் லாக்டவுன்ல நாங்க இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலுமே, கெரியர் சைட் பத்தி இது இது யோசிக்கவும் முடியல. ஏன்னா யாருமே ஓகே. வெளிய போ முடியாது. எதுவுமே அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது தான் அப்பா வந்து இப்போ இன்கம்க்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக சொன்னாரு. ஸோ அப்ப வந்து அப்பா சின்ன வயசுல இருந்து நெறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஓகே. அந்த டைம்ல தான் என்கிட்ட கேட்டாரு. நானுமே காலேஜ் படிக்கும்போது கேம் சென்டர் போட்டேன். ஒரு 8 மாசம் கேம் சென்டர் ரன் பண்ணேன். ஓரளவுக்கு ம். போச்சு. அண்ட் நான் மேபி எங்களுக்கு தெரியும் ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு. பட் அதனால கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஸோ அதனால அதையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால அப்பா கேட்டாரு. "நீ ஆல்ரெடி ஒண்ணு போட்டல்ல. சரி இப்ப ஏதாவது பண்ணணும்னா சேர்ந்து பண்ற மாரி பண்ணலாம்." அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ அப்ப ம். வந்து ஒரு ஆர்கானிக் ரைஸ் ஷாப் போடுவோம். ஏன்னா இப்போ எல்லாரும் பீப்பிள் வந்து மறுபடியும் ஒரு சர்க்கிள் மாரி தான். எல்லாம் அப்படியே மாறிட்டே வந்துட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால, ஸோ அந்த டைம்ல வந்து மறுபடியும் வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருந்தது. ஸோ அப்ப ஆர்கானிக் ரைஸ் ஷாப் போட்டோம். ஓரளவுக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சது. பட் அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் மணி நெறைய உள்ள போட வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றனால. ஸோ அதுக்கு ம். ஒரு சோர்ஸ் வேணும். அப்பதான் நான் சீரியஸா ஜாப் தேடிட்டு இருந்தேன். அண்ட் ம். ஒன் பாயிண்ட் ஒரு 4 மாசம் தேடிட்டு எனக்கு அப்புறமா பெருசா தேடுறதுலயும் எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. என்னடா இவ்ளோ தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அப்பா பிசினஸே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிலேயே ஃபுல்லா இருந்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல சடனா என் ஃப்ரெண்ட்க்கு போற ஒரு ஜாப் அவங்க மூலியமா எனக்கு வந்துச்சு. அண்ட் நல்ல பேக்கேஜ்லயும் வந்துச்சு. ஆஃபரும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்ப லாக்டவுன் அப்படின்றனால ஆஃபீஸ் ஒர்க் எனக்கு ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். ஸோ மார்னிங் அப்பா கூட கடையில இருந்துட்டு, மத்தியானம் வந்து அப்படியே ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். ஸோ அது அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆஃபீஸ் தொறந்ததுக்கு அப்புறமும் நான் மார்னிங் எனக்கு எப்பவுமே ஷிஃப்ட் மதியானம் தான் இருக்கும். ஸோ அதனால காலையில அப்படியே ஜிம்முக்கு போயிட்டு அப்பா கிட்ட கடையில ஏதாவது டெலிவரிஸ்லாம் இருந்துச்சுன்னா போய் அந்த டெலிவரிலாம் குடுத்துட்டு, திரும்ப அப்படியே ஈவினிங் எனக்கு கேப் வந்துரும். ஸோ அதனால எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆஃபீஸ் போகணுன்றது பிரச்சனை இல்ல. கேப் டைம்க்கு வந்துரும்னால கேப்ல ஏறி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் எனக்கு ஒரு நியூ இயர் அப்போ நாங்க நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்பதான் எனக்கு வந்து என்னடா ஒரே மாரி போயிட்டு இருக்கே. எனக்கு அப்ப தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சேன். ஒரு 1 இயர் ஆச்சு. ஸோ ஒரே மாரி போயிட்டு இருக்கே லைஃபு. ஏன்னா அப்ப புதுசா வந்தோன்றனால நாங்க மட்டும் தான் நைட் ஷிஃப்ட் நியூ இயர்க்கு பண்ணிட்டு இருந்தோம். வேற யாரும் பண்ணல. அதான் ம். பழைய எம்ப்ளாயீஸ்லாம் வந்து அவங்க பண்ணல. ஸோ அன்னைக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேள நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட் தான் வந்து நான் சில வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். இங்க இருக்கவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை ஐஎல்ஸ் எழுதணும்னு நான் நெனச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க, ஐஎல் எழுதணும்னா பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு. ஓகே நம்மட்ட பாஸ்போர்ட்டே இல்லையேன்னு சொல்லி அப்புறம் அவசர அவசரமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணேன். அண்ட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு அண்ட் அப்பாக்கு வந்து நான் பெருசா இங்க வரதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த டைம்ல. ம். ஸோ ம். அதனால ம். ம். அப்பாவுமே அப்பா கிட்டயுமே சொல்லல. ஆஃபீஸ்ல வந்து இந்த மாரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் அப்பாட்டயுமே சொல்லியிருந்தேன். பாஸ்போர்ட் எடுக்க ம். சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். ஸோ பாஸ்போர்ட் ஓகே. எடுத்து ஐஎல்ஸ் எழுதும்போதுமே அப்பாட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாரி ஆஃபீஸ்ல இருந்து ம். எழுத சொல்றாங்க. ஏதாவது வந்துச்சுன்னா போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐஎல்ஸ் எழுதிட்டு ஆ எனக்கு அப்போ யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து சும்மா ஆன்லைன்ல செக் பண்ணும்போது ஒரு யா அப்போ ஒரு ஏஜென்சி பார்த்தேன். ஸோ அது கொஞ்சம் சரி வரல அப்படின்றனால செகண்ட் வந்து இன்னொரு வெல் நோன் ஏஜென்சிக்கு போனேன். அது கொஞ்சம் ப்ராசஸ் டக்குன்னு நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாகிட்ட நான் ஃபீஸ் கட்டும்போது தான் நான் அப்பாகிட்ட சொன்னேன். இந்த மாரி காலேஜ் ஒண்ணு அப்ளை பண்ணியிருந்தேன். கிடைச்சிருக்கு. ஸோ போணும்னு. அப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் யோசிச்சாரு. சரியா பதில் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கே புரிஞ்சிருச்சு. அப்பா தான் சொன்னாரு, "சரி ஓகே போயிட்டு வா. இப்பதான் போ முடியும் உன்னால. இதுக்கப்புறம் நீ நெனச்சாலும் அனுப்ப முடியாது" அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்பதான் சேவிங்ஸ்ல இருந்து நான் மொத்தமா அப்பதான் லோனா இல்ல சேவிங்ஸான்றப்ப தான் நான் அப்பாகிட்டயே போனேன். ஸோ அந்த டைம்ல தான் ம். வந்து சரி ஓகே சேவிங்ஸ்லயே போ. ஏன்னா இன்னும் லோன் வச்சுக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ்ல இருந்து வந்தேன். அண்ட் ம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்குமே இங்க எனக்கு பெருசா தெரியல. இம்பாக்ட் தெரியல. ஏன்னா என்னோட விசா வரதுக்குள்ளயே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் மெயில் வந்துருச்சு காலேஜ்ல இருந்து. அவ்ளோ பேர் ஓகே. வந்துட்டாங்க. விசா அனுப்பல, விசா காட்டல அப்படின்றதுக்காக எனக்குமே வந்து டிஃபர் பண்ணிட்டாங்க. என்னோட ஜான்வரில இருந்த ப்ரோகிராம எனக்கு செப்டம்பர் பண்ணிட்டாங்க. நான் என்ன யோசிச்சேன், ஓகே. அட்லீஸ்ட் மேல கூட என்னால மேனேஜ் பண்ண முடியும். டைரக்ட்டா ம். செப்டம்பர்னா இன்னொரு 8 மந்த்ஸ்க்கு. ஏன்னா நான் என்னோட ஜாப விட்டு 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ம். டைம்ல என்னால ம். பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் காலேஜ்க்கு மெயில் அனுப்பிச்சேன். ம். இதுக்கு நீங்க ஏன்னா என் சிச்சுவேஷன் எல்லாமே ஒரு பெரிய டிராஃப்ட் போட்டு அனுப்பிச்சேன். அண்ட் லக்கிலி அவங்க வந்து ஓகே, சரி ஓகே நோ ப்ராப்ளம். நாங்க உங்களுக்கு அதுவே நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு திரும்ப வந்து அவங்க எனக்கு ஆஃபர் மறுபடியும் புது ஆஃபர் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க. இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட என் ஃப்ரெண்ட் மூலியமா தான் இருந்தேன். அவ்வளவுதான் சார். அப்புறம் இங்க வந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய விஷயம். இந்த அந்த அந்த நியூ இயருக்கும் உங்களுக்கும் நெறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நியூ இயர் அப்போ ஒரு பிரேக் வந்தது ஃபார் எம்சியும். அந்த நியூ இயர் அப்போ தான் ஒரு ஞான உதயம் வந்தது. டேய் இதெல்லாம் போதும்டா. எங்கேயாவது நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு ஆக்சுவலா. ஸோ அந்த நியூ இயருக்கு கட்டாயம் இந்த நியூ இயருக்கு அடுத்த நியூ இயருக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க ஆக்சுவலா. குட். ஸோ யா. கனடால வந்து ஐ மீன்
there is a huge difference பார்க்கலாம். நீங்க வந்து அதாவது வந்து வே ஆஃப் லேர்னிங் நீங்க வந்து ஒரு உங்க அங்க பிகாம் கம்பெனி செக்ரட்டரி பண்ணதுக்கும் இந்துஸ்தான்ல இங்க வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் பண்ணதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? ஜெனரலா there will be a lot of practical things இருக்கும். என்ன மாஸ்டர் ஐ மீன் நீங்க வந்து பீப்புள் வில் சே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ தானே பண்ணீங்க 1 இயர் என்ன பண்ணீங்க ஆக்சுவலா? போஸ்ட் அத பத்தி கிராஜுவேஷன். கொஞ்சம் யா ஸோ நான் அப்ளை பண்ணும்போது எனக்குமே ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் தான் தோணுச்சு. அண்ட் அப்புறம் மாஸ்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம்னால ஓகே எல்லாரும் என்ன சொன்னாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 1 இயர் ப்ரோக்ராம் எடுத்துட்டு போங்க, அதுக்கப்புறமா வேணும்னா அங்க இன்னொன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால ஓகே நானுமே வந்து குளோபல் பிசினஸ் எடுத்துக்கலாம். ஸோ அப்பாவுமே பிசினஸ் ரிலேட்டட் தான ஃபேமிலி. ஸோ அதனால அது விசாக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு காலேஜ் இப்போ சென்னையிலலாம் நான் வந்து டெய்லி காலேஜ் போனேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் இங்க வந்து டெய்லி எல்லா சப்ஜெக்டும் அட்லீஸ்ட் டெய்லி மாறும், என்னைக்காவது ஒரு சப்ஜெக்ட் தான் இருக்காது. ஸோ இங்க அப்படி கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கும். அண்ட் எல்லா வீக்லி ஒன்ஸ் தான் அந்த சப்ஜெக்ட் நான் படிப்பேன். அண்ட் ஸோ கிளாஸஸ் எனக்கு நடக்கிறதுமே நிறைய கிளாஸஸ் நடக்கிற மாதிரி தெரியல. அண்ட் நான் படிக்கிறதுமே ஆக்சுவலா மேபி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயத்த நான் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு நான் அதை வச்சு ஸ்டோரி எழுதிப்பேன். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. பட் இங்க வந்து அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கேஸ் ஸ்டடியை நான் லேர்ன் பண்ணிட்டு அதை லேர்ன் பண்ணதுல இருந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கும், பிபிடி பிரசன்டேஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டா நான் சென்னையில படிச்சதுக்கு இங்கேயுமே டிஃபரன்ஸ் இருந்தது. பட் எனக்கு இது கஷ்டமா தெரியல. மேபி நான் எம்சி பண்ணிட்டு நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு இது பெருசா கஷ்டமாவே தெரியல. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கே, அண்ட் நம்ம படிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லையே, சும்மா கிளாஸ் போறோம், அவங்க சொல்றதை கேட்கிறோம். அண்ட் இப்ப நான் இங்க பண்ணதுமே வந்து நான் ஆல்ரெடி நான் காலேஜஸ்ல படிச்சதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா நான் படிச்சதெல்லாம் இங்க பெருசா சொல்லி தராங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் யா ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்குள்ள வந்து எனக்கு 8 months முடிஞ்சிச்சு, நானுமே பண்ணிட்டேன். அண்ட் ஸ்டேஜ்ல காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது சார். ஆனா போக போக வந்து கிளாஸஸ் கம்மியா இருக்கனால வந்து ஓகே ஜாப்ஸ் போகணும், பார்ட் டைம் போகணும் அப்படின்றனால கிளாஸஸ் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா ரெண்டுமே அதான் நடுவுல வந்து பிரேக் ஆகும் அப்படின்றதுக்காக. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துட்டு நானுமே சில கிளாஸஸ் வந்து ஷிஃப்ட்ல இருக்கும்போது ஆன்லைன்ல அப்படியே ஜூம்ல அட்டென்ட் பண்ணியிருக்கேன். யா அண்ட் முக்கியமான விஷயம் ஜூம்ல கிளாஸஸ் இருக்கும், ரியல் அதான் கிளாஸஸ். ஒரே ஒரு கிளாஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஆஃப்லைன்ல இருந்துச்சு, செகண்ட் செமஸ்டர்ல 2 கிளாஸ் ஆஃப்லைன்ல இருந்துச்சு. ஸோ மற்ற எல்லா கிளாஸுமே எனக்கு ஜூம்ல தான் நடக்கும். ஸோ நான் எங்க இருந்து வேணா அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு